நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். இனியவை கூறல். சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். விளக்கம். பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுமைக்கும் இன்பைக்கும் வழங்குவனுக்கு இன்பம் தரும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 149வது ஆண்டு பெருவிழா. ஆடம்பர தேர்பவனி. ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. மகளிர் இட ஒதுக்கீடு மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாட்டு பெண்களை அவமதித்துள்ளனர். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மீது முன்னாள் மத்திய அமைச்சர் முரளிதரன் குற்றச்சாட்டு. கோடைக்கால தொற்று நோய்கள். பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறை எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். கோடை காலத்தில் பொதுவாக பரவக்கூடிய தொற்று நோய்கள் பற்றிய விழிப்புணர்வு செய்தியினை சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் பொதுமக்கள் நலனுக்காக வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் தற்போது நிலவி வரும் கோடை காலத்தில் வெயில் சுட்டெரிக்க ஆரம்பித்துவிட்டது. இதன் காரணமாக கோடை காலத்தில் பொதுவாக பரவக்கூடிய தொற்று நோய்கள் பற்றிய விழிப்புணர்வு செய்தியினை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் பொதுமக்கள் நலனுக்காக வெளியிட்டுள்ளார். தோல், கண்கள், செரிமான மண்டல தொந்தரவுகள், அம்மை நோய்கள், கோடை காலத்தில் நிலவும் சளி, இருமல் மற்றும் அதிக வெப்பநிலை காரணமாக வரக்கூடிய ஹீட் ஸ்ட்ரோக் போன்ற நோய்கள் உருவாக அதிக வாய்ப்புள்ளது. வெப்ப பக்கவாதம் என்பது கோடை காலத்தில் அதிக வெப்பத்தினால் ஏற்படும் தலைவலி, தலை சுற்றல், பலவீனம், வெப்ப சோர்வு போன்ற அறிகுறிகளாகும். இதனால் உறுப்பு செயலிழப்பு, சுய நினைவு குறைவு, மேலும் உயிரிழப்பு கூட ஏற்படலாம். வெப்ப பக்கவாதத்தின் போது ஐஸ் கட்டிகள், தண்ணீர் அல்லது குளிர்ந்த காற்றின் உதவியோடு உடலை வெளியில் இருந்து உடலை குளிர்வித்து சிகிச்சை அளிக்க முடியும். விரைந்து சிகிச்சை அளிப்பதன் மூலம் உயிரிழப்பை தவிர்க்கலாம். கோடை காலத்தில் உணவு விஷம் என்பது மக்களுக்கு அடிக்கடி ஏற்பட வாய்ப்புள்ளது. இதற்கு காரணம் சூடான ஈரப்பதமான சூழ்நிலை, பாக்டீரியா போன்ற கிருமிகள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து உணவு மாசுபடுவதற்கு ஏதுவாக அமைகிறது. இதன் மூலம் வயிற்று அசௌகரியம், வாந்தி, குமட்டல், வயிற்றுப்போக்கு ஆகியவை ஏற்படுகின்றன. இதன் மூலம் வயிற்றுப்போக்கு, டைபாய்டு, காலரா, மஞ்சள் காமாலை ஆகிய நோய்களுக்கு கோடை காலத்தில் எளிதாக தொற்றிக்கொள்ளக்கூடியவை. இவை அனைத்தும் ஏற்படாமல் இருக்க சரியாக சமைக்கப்படாத இறைச்சி, அசுத்தமான தண்ணீர், சாலையோர வியாபாரிகள் திறந்த வெளியில் வழங்கப்படும் உணவு ஆகியவற்றை மக்கள் தவிர்க்க வேண்டும். அது மட்டுமின்றி சுத்தமான குடிநீரை பருக வேண்டும். நீரை கொதிக்க வைத்து ஆற வைத்து கைப்படாமல் கோடை காலத்தில் மக்கள் பருக வேண்டும். பழங்கள், காய்கறிகள் ஆகிய அனைத்தையும் நன்றாக கழுவி உபயோகப்படுத்த வேண்டும். கோடை காலத்தில் ஏற்படும் ஒரு வகை வைரஸால் ஏற்படுகின்ற கண் புண் எனப்படுகின்ற கன்ஜன்டிவைட்டிஸ் ஏற்படுகிறது. இதை தவிர்க்க சன்கிளாஸ் பயன்படுத்துதல், கண்களை தொடுவதை தவிர்த்தல், முறையான சிகிச்சை எடுத்தல் போன்ற கண் பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் மக்கள் பயனடையலாம். கோடை காலத்தில் மிக சாதாரணமாக ஏற்படும் நோய்களில் முக்கியமான ஒன்று நீரிழப்பு மற்றும் அதிக வெப்பத்தினால் ஏற்படும் தலைவலியாகும். வெயில் காரணமாக மக்களுக்கு வியர்வையால் அதிக அளவு உப்புச்சத்துக்கள் வீணாகிறது. இதை சரி செய்ய உப்பு கலந்த மோர் மற்றும் நீர்பானங்கள் அல்லது ORS எனப்படும் உப்பு கரைசல் நீர் எடுப்பதன் மூலம் நீரிழப்பை தவிர்க்க முடியும். இந்த கோடை காலத்தில் வைரஸ் கிருமியால் குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏற்படும் சளி, ஃப்ளூ போன்ற காய்ச்சல் மற்றும் பொண்ணுக்கு வீங்கி, சின்னம்மை, தட்டம்மை நோய் போன்ற நோய்களும் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது.
இவை குழந்தைகள் இருமும் பொழுதும் தும்பும் பொழுதும் சுலபமாக அடுத்தவர்களுக்கு பரவக்கூடிய வைரஸ் நோய்கள் ஆகும். இந்த நோய் பரவாமல் தடுக்க அடிக்கடி கைகளை சுத்தமாக சோப்பு போட்டு கழுவுதல், தன் சுத்தம் பேணுதல், முகக்கவசம் அணிதல் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உதவும் என்று புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் வெயிலால் ஏற்படும் நோய்கள் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் அவ்வாறு ஏற்படாமல் தற்பொழுது மக்களை காப்பாற்ற தேவையான மருந்துகளோடு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார மையத்தினை அணுகி சிகிச்சை பெறலாம் என்று கூறினார். 33% இடஒதுக்கீட்டை தடுத்த எதிர்க்கட்சிகளுக்கு பெண்கள் வாக்குமூலம் பதிலளிப்பார்கள் என பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி பாஜக தலைவர் VP ராமலிங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏப்ரல் 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் பாராளுமன்றத்தில் நடந்த விவாதங்கள் நாட்டின் ஜனநாயக எதிர்காலத்திற்கும் பெண்களின் பங்களிப்பிற்கும் மிகவும் முக்கியமானவை. ஆனால் இந்த 2 நாட்களில் ஒரு மசோதா மட்டுமல்ல, காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் திமுக ஆகியவை நாட்டின் பாதி மக்களிடையே தங்களின் மதிப்பை இழந்துவிட்டன. இந்த கட்சிகள் அரசியலமைப்பு திருத்த மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுடன் மட்டுமல்லாமல் நாட்டின் கோடிக்கணக்கான பெண்களை அவமதித்துள்ளன. பெண்களுக்கு சம உரிமை வழங்கும் கேள்வி எழும்பொழுது இந்த கட்சிகள் அரசியல் காரணங்களை முன்வைத்து அதை தாமதப்படுத்துகின்றன. பல ஆண்டுகளாக பெண்களை பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் இருந்து விலக்கி வைக்கும் முயற்சிகள் இப்பொழுது வெளிப்பட்டுள்ளன. இந்த கட்சிகள் ஜனநாயகத்தை பாதுகாப்பது போல நடிக்கின்றன. ஆனால் உண்மையில் பெண்களின் உரிமைகளை மறுத்து ஜனநாயகத்தின் அடிப்படை உணர்வையே பாதிக்கின்றன. பிரதமர் இந்த நிலைப்பாட்டை எதிர்த்து இது அரசியல் செய்வதற்கான நேரமல்ல, நாட்டின் நலனுக்காக முடிவு வழங்குவது அவர்களின் இயல்பான உரிமை என்றும் இதை எடுக்க வேண்டிய தருணம் என்றும் பெண்களுக்கு பங்கு பல ஆண்டுகளாக எதிர்க்கட்சிகள் தடுத்து வந்தன என்றும் அவர் கூறினார். அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்தால் இது அரசியல் விஷயமாக இல்லாமல் நாட்டிற்கு நன்மை தரும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் நாரி சக்தி வந்தனாத் சட்டத்திற்கு ஆதரவு அளித்திருந்த எதிர்க்கட்சிகள் தற்பொழுது அதை செயல்படுத்த வேண்டிய நேரத்தில் தங்களின் உண்மையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளன. பெண்கள் இப்பொழுது அமைதியாக இருப்பவர்கள் அல்ல, அவர்கள் தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கும் சக்தி கொண்டவர்கள். நாட்டின் கிராமங்களில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பஞ்சாயத்து மட்டத்தில் தலைமை வகித்து வருகின்றனர். அவர்கள் பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களிலும் பங்கு பெற தயாராக உள்ளனர். இந்த வாய்ப்பை தாமதப்படுத்துவது சமூக மற்றும் ஜனநாயக முன்னேற்றத்தை தடுக்கிறது. உள்துறை அமைச்சர் ஒரு நபர் ஒரு வாக்கு ஒரு மதிப்பு என்ற அரசியலமைப்பு கோட்பாட்டை நடைமுறைப்படுத்துவதே இந்த மசோதாக்களின் நோக்கம் என்று கூறினார். இதனால் பிரதிநிதித்துவத்தில் சமநிலை இல்லாத நிலை உருவாகியுள்ளது. எதிர்க்கட்சிகள் செயல்முறையை எதிர்க்கவில்லை, அவர்கள் பெண்களின் இட ஒதுக்கீட்டை எதிர்க்கின்றனர் என்பதே உண்மை. வரலாற்றில் பெண்களின் உரிமைகளுக்கு எதிராக இருந்த கட்சிகள் இப்பொழுது சமத்துவத்தை ஏற்க முடியவில்லை. இதன் நோக்கம் இடங்களை அதிகரிப்பது மட்டுமல்ல, மக்கள் தொகைக்கு ஏற்ப சமநிலை பிரதிநிதித்துவத்தை உருவாக்குகிறது. தென் இந்தியாவிற்கு பாதிப்பு ஏற்படும் என்ற கருத்து முற்றிலும் தவறானது. அனைத்து மாநிலங்களின் பிரதிநிதித்துவமும் பாதுகாக்கப்படும் மத அடிப்படையிலான இடஒதுக்கீடை கோரிக்கை அரசியலமைப்புக்கு எதிரானது. பெண்களுக்கு உரிமை வழங்குவதை தடுக்க திட்டமிட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இது ஒரு மசோதாவிற்கு எதிர்ப்பு அல்ல, அரசியல் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படும் செயல். பெண்கள் இட ஒதுக்கீடு அமுல்படுத்தப்படுவது தொகுதி மறுவரையறையுடன் தொடர்புடையது. அதை தாமதப்படுத்துவது பெண்களின் உரிமைகளை மறுப்பதாகும். பெண்கள் அதிகாரம் அளித்தல் முழுமையாக உறுதியாக உள்ளது. நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்தவும் பெண்களுக்கு உரிய இடத்தை வழங்கவும் பாஜக தொடர்ந்து போராடும். எதிர்காலத்தில் பெண்கள் தங்கள் வாக்கு சக்தியின் மூலம் இத்தகைய கட்சிகளுக்கு பதிலளிப்பார்கள். இவ்வாறு அவர் கூறினார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். குடியரசுத் தலைவரின் இலங்கை பயணம் தமிழகம் புதுச்சேரி மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இலங்கை சென்றுள்ள குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அந்நாட்டு அதிபர் மேதகு அனுரகுமார
திசநாயக்க அவர்களை நேரில் சந்தித்து முக்கிய ஆலோசனைகள் நடத்தியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த சந்திப்பின் பொழுது தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநில மீனவர்களின் நீண்ட நாள் பிரச்சினைகள், குறிப்பாக அவர்களின் வாழ்வாதாரத்துடன் நேரடியாக தொடர்புடைய மீன்பிடி தொழிலில் சிக்கல் குறித்து மனிதாபிமான அடிப்படையில் தீர்வு காண வேண்டிய அவசியம் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த முன்னேற்றத்திற்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் ஒரு முக்கிய வெற்றியாக நான் கருதுகிறேன். நமது மீனவர்களின் உரிமைகள், பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளின் அரசுகளும் நல்லதொரு தீர்வை விரைவில் வழங்கும் என்ற நம்பிக்கை இந்த சந்திப்பின் மூலம் மேலும் வலு அடைந்துள்ளது. இதற்காக நமது குடியரசு துணைத் தலைவர் அவர்களுக்கும் இலங்கை அரசுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். அருள்மிகு ஸ்ரீ புத்துக்கருமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் கோலாகலம். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கவில்கோயில் நகர் அருகே உள்ள சுந்தரமூர்த்தி நகர், முத்துரங்க செட்டி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்துக்கருமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவை முன்னிட்டு கடந்த சில நாட்களாக யாகசாலை பூஜைகள், கலச ஸ்தாபனம், ஹோமங்கள் உள்ளிட்ட பல்வேறு வைபவங்கள் நடைபெற்றன. கும்பாபிஷேக தினமான அதிகாலை முதலே வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலையில் புனித நீர் பூஜிக்கப்பட்டு பின்னர் கோபுர கலசங்களுக்கு அந்த புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. உள்ளூர் மக்கள், ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து விழாவை சிறப்பாக நடத்தினர். விழாவை முன்னிட்டு அந்த பகுதி முழுவதும் விழா கோலம் பூண்டு காணப்பட்டது. மைக் பேசுற இடத்துல வந்து நன்கொடை அளிக்கலாம். திருக்கோவிலுக்கு நன்கொடை அளிக்க விரும்பும் பக்த கோடிகள். புதுச்சேரியில் சென்டாக்கிற்கு விண்ணப்பிக்க வழிகாட்டுதல்களை சென்டாக் வெளியிட்டுள்ளது. +2 பொதுத் தேர்வு ரிசல்ட் வெளியாக உள்ள சூழ்நிலையில் சென்டாக்கிற்கு விண்ணப்பிக்க தேவையான சான்றிதழ் பற்றிய விவரங்களையும் வழிகாட்டுதல்களையும் சென்டாக் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் CBSE +2 பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான ரிசல்ட் மே 8ஆம் தேதி வெளியாகிறது. எனவே புதுச்சேரியில் உயர்கல்வி மாணவர் சேர்க்கை நடைமுறைகள் உயர்கல்வி துறையும் சென்டாக்கும் முன்கூட்டியே துவங்கியுள்ளன. விண்ணப்பிக்கும் பொழுது ஏற்படும் கடைசி நேர பதற்றத்தை தவிர்க்கவும், ஆவணம் சரிபார்ப்பில் காலதாமதத்தை தவிர்க்கவும் சான்றிதழ்களை முன்கூட்டியே தயார் நிலையில் வைத்திருக்க சென்டாக் அறிவுறுத்தியுள்ளது. அதற்கான வழிகாட்டுதல்களையும் வெளியிட்டுள்ளது. விண்ணப்பிக்கும் மாணவர்கள் சமர்ப்பிக்கும் அனைத்து சான்றிதழ்களும் 2026 ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு பெறப்பட்டதாக இருத்தல் வேண்டும். குடியிருப்பு, குடியுரிமை சான்றிதழும் இது பொருந்தும். ஜாதி சான்றிதழ், அகில இந்திய ஒதுக்கீடு அல்லது மத்திய அரசு நிறுவனங்களுக்கான சான்றிதழ்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. புதுச்சேரி மாநிலத்திற்கென வழங்கப்பட்ட சான்றிதழை அவசியம். இது 1/4/2026 அன்றோ அல்லது அதற்கு பிறகோ பெறப்பட்டதாக இருக்க வேண்டும். சிறப்பு இட ஒதுக்கீடு சான்றிதழ்கள், தகுதியுள்ள சிறப்பு இட ஒதுக்கீட்டு கீழ் விண்ணப்பிக்கும் மாணவர்கள் அந்தந்த துறைகளிடம் இருந்து முறைப்படி பெறப்பட்ட சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல சேவைகள் இயக்குநரகத்தால் வழங்கப்பட்ட சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். முன்னாள் இராணுவத்தினர் வாரிசுகள் சைனிக் நலத்துறையிடம் இருந்து பெறப்பட்ட சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். விளையாட்டு வீரர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் பெற்ற சான்றிதழ்கள், சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகள் சுதந்திர போராட்ட வீரர் பிரிவால் வழங்கப்பட்டதை சமர்ப்பிக்க வேண்டும். இதர இட ஒதுக்கீடுகள், பிராந்திய ஒதுக்கீட்டில் காரைக்கால், மாகே மற்றும் ஏனாம் பகுதி மாணவர்கள் அந்தந்த பிராந்தியத்திற்கான சான்றிதழை வைத்திருக்க வேண்டும். விவசாயிகளின் வாரிசுகள் வருவாய்த்துறையிடமிருந்து 1/4/2026க்கு பிறகு பெற்ற சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம். அரசு பள்ளி மாணவர் ஒதுக்கீடு, சென்டாக் சேர்க்கையில் 10% இட ஒதுக்கீடு உண்டு. இந்த இட ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்க நீட் படிப்புகளில் 1ஆம் வகுப்பு முதல் +2 வரை அரசு பள்ளியில் படித்ததற்கான மாற்றுச் சான்றிதழ், நீட் அல்லாத படிப்புகளுக்கு 6ஆம் வகுப்பு முதல் +2 வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்ததற்கான சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். கிராமப்புற இட ஒதுக்கீடு சான்றிதழ், கலை, அறிவியல் மற்றும் வணிகவியல் படிப்புகளுக்கு கிராமப்புற இட ஒதுக்கீடு உண்டு.
எனவே மாணவர்கள் தங்கள் கடைசியாக படித்த பள்ளி தலைமை ஆசிரியரிடமிருந்து பெறப்பட்ட கிராமப்புற இட ஒதுக்கீடு சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். பொருளாதாரத்தில் நலிந்த EWS பிரிவினர் வருவாய்த்துறையிடமிருந்து 1/4/2026 பிறகு பெறப்பட்ட சான்றிதழ் தெலுங்கு மொழி சிறுபான்மையினர் மாற்று சான்றிதழில் தாய்மொழி தெலுங்கு என குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். நீட் மற்றும் நீட் அல்லாத படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் விரைவில் தொடங்கப்படும். அட்டவணை மற்றும் வழிகாட்டுதல்கள் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்படும். எனவே மாணவர்கள் இப்பொழுதே தங்களுக்கு தேவையான சான்றிதழ்களை புதுப்பித்து வைத்துக் கொள்வது அவசியம் என்று சென்டாக் அறிவித்துள்ளது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 149வது ஆண்டு பெருவிழா ஆடம்பர தேர் பவனி. வில்லியனூர் லூர்து அன்னை திருத்தலத்தின் 149வது ஆண்டு பெருவிழா ஆடம்பர தேர் பவனி நேற்றிரவு நடந்தது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகில் அமைந்துள்ள வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயம் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களில் ஒன்றாகும். பிரான்சில் உள்ள லூர்து தேவாலயத்திற்கு பிறகு ஆசியாவில் கட்டப்பட்ட முதல் ஆலயமாகும். ஆசிய கண்டத்திலேயே தமிழர் பண்பாட்டின்படி ஆலயத்தின் எதிரே தமிழர் பண்பாட்டின்படி குளம் அமைந்திருப்பது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பு. வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டருக்கு பின்னர் 6வது நாளில் துவங்குகிறது வழக்கம். அதன்படி வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 149வது ஆண்டு திருவிழா கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழா நவ நாட்களில் 9 நாளும் தினமும் காலை மற்றும் மாலை திருப்பலி, மறையுரை மற்றும் தேர்பவனி நடைபெற்றது. முக்கிய திருவிழாவானது நேற்று மாலை 6 மணிக்கு வேலூர் மறை மாவட்ட ஆயர் ஆம்ப்ரோஸ் பிச்சைமுத்து தலைமையில் பெருவிழா மாலை திருப்பணி நடைபெற்றது. இரவு 7:30 மணிக்கு லூர்து மாதாவிற்கு வைரகிரீடம் அணிவித்து ஆடம்பர தேர்பவனி நடந்தது. தொடர்ந்து இன்று காலை 6:30 மணிக்கு திருப்பலிக்கு பின்னர் கொடி இறக்கத்துடன் ஆண்டு பெருவிழா நிறைவு பெற்றது. ஏற்பாடுகளை வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தல தந்தையர் ஆல்பர்ட் ஆல்வின், அன்பரசு, டோம்னிக் சாவியா, அலெக்சிஸ் மற்றும் அருள் சகோதரிகள், பங்கு பேரவையினர், இளைஞர் இயக்கத்தினர், பக்த சபையினர், விழா குழுவினர், வில்லியனூர் பங்கு இறைமக்கள் செய்திருந்தனர். பெண்களுக்கான வாய்ப்பை தாமதப்படுத்துவது சமூக முன்னேற்றத்தை தடுக்கும் செயல் என முன்னாள் மத்திய இணையமைச்சர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மத்திய அமைச்சர் முரளிதரன், பாஜக பெண்கள் அதிகாரமளிப்பு மற்றும் ஜனநாயகத்தை வலுப்படுத்த உறுதியாக உள்ளது. லோக்சபாவில் நடந்த விவாதங்கள் ஜனநாயக எதிர்காலத்திற்கும் பெண்களின் பங்கேற்பிற்கும் மிகவும் முக்கியமானவை. ஆனால் காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் அரசியலமைப்பு திருத்த மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மட்டுமல்லாமல் நாட்டின் கோடிக்கணக்கான பெண்களை அவமதித்துள்ளனர். கிராமங்களில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பஞ்சாயத்து மட்டத்தில் தலைமை வகித்து வருகின்றனர். அவர்கள் லோக்சபா மற்றும் சட்டசபைகளிலும் பங்கு பெற தயாராக உள்ளனர். இந்த வாய்ப்பை தாமதப்படுத்துவது சமூக மற்றும் ஜனநாயக முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும் செயலாகும். தொகுதி மறுவரையறை நீண்ட காலமாக தாமதமாகி வருகிறது. தொகுதி மறுவரையறையின் நோக்கம் இடங்களை அதிகரிப்பது மட்டுமல்ல, மக்கள் தொகைக்கு ஏற்ப சமநிலை பிரதிநிதித்துவத்தை உருவாக்குவது. தென் இந்தியாவிற்கு பாதிப்பு ஏற்படும் என்ற கருத்து முற்றிலும் தவறானது. அனைத்து மாநிலங்களின் பிரதிநிதித்துவமும் பாதுகாக்கப்படும் என்றார். பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம், அதிமுக மாநில அவைத்தலைவர் அன்பானந்தம், மேலும் மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி மற்றும் மகளிர் அணி பொறுப்பாளர் ஜெயந்தி ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் V. முத்து தலைமையில் தக்ஷஷிலா பல்கலைக்கழக வேந்தர் தனசேகரன் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்தார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்ச்சி மாதந்தோறும் 20ஆம் தேதி நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்விற்கு புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து தலைமை தாங்கினார். செயலர் சீனு மோகன்தாஸ் வரவேற்புரையாற்றினார். இந்நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் தக்ஷஷிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் தனசேகரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் பங்கேற்ற நியூ லேண்ட் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் திருக்குறள் புத்தகம் வழங்கினார்.
பங்கேற்ற அனைவருக்கும் திருக்குறள் கூறினர். சிறப்பு விருந்தினர் தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தர் தனசேகரன் அவர்களுக்கு புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து பொன்னாடை அணிவித்து பாராட்டினார். உடன் புதுவை தமிழ்ச்சங்க பொருளாளர் அருள் செல்வம், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, சுயநிதி பள்ளி கூட்டமைப்பின் தலைவர் முனைவர் ரங்கநாதன், பொறிஞர் பாலசுப்ரமணியன், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் பொறிஞர் சுரேஷ்குமார், சிவேந்திரன், ஆனந்தராசன், நியூலாந்து உயர்நிலைப் பள்ளியின் ஆசிரியர்கள் காயத்ரி, புவனேஷ், லிபிகா மற்றும் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்று சிறப்பித்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் செயலாளர் பாபு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறியதாவது: புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் எனவும், புதுச்சேரியில் கிரிக்கெட் விளையாட்டை மீண்டும் வலுப்படுத்துவது எங்கள் முதன்மையான இலக்காகும். குறிப்பாக இம்மண்ணின் இளைஞர்களுக்கு கிரிக்கெட் விளையாடும் உரிமையை சட்ட ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் உறுதி செய்வதில் எங்கள் நிர்வாகம் முழுமையாக செயல்படும். புதுச்சேரி இளைஞர்களின் திறமைகளை உலகளவில் எடுத்து செல்லும் வகையில் தரமான பயிற்சி மையங்கள், போட்டி வாய்ப்புகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த மையங்களை உருவாக்கும் முயற்சிகள் உடனடியாக தொடங்கப்பட்டுள்ளன. 58 ஆண்டு கால பாரம்பரியமும் பெருமையும் கொண்ட இச்சங்கத்தை மேலும் வலுப்படுத்தி BCCI உடன் இணைத்து புதுச்சேரியில் தரமான கிரிக்கெட் வளர்ச்சியை கொண்டு வர உறுதி பூண்டுள்ளோம். இதன் மூலம் இம்மண்ணின் திறமையான இளைஞர்கள் விளையாட்டுத் துறையில் ஜொலிக்க தேவையான அனைத்து முன் ஏற்பாடுகளும் இந்த நிமிடம் முதல் தொடங்கப்பட்டுள்ளன. நாம் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் இழந்த உரிமைகளை மீட்டெடுத்து புதுச்சேரி கிரிக்கெட்டை புதிய வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல முடியும் என்ற உறுதியும் நம்பிக்கையும் எங்களிடம் உள்ளது. இதன் முதல் கட்டமாக புதுச்சேரி பிரீமியர் லீக் மற்றும் லீக் போட்டிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளன. இந்த போட்டிகள் உள்ளூர் திறமையாளர்களுக்கு தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் மிகப்பெரிய மேடையாக அமையும் என்றார். இந்த சந்திப்பு பொருளாளர் துரைசாமி, துணைத் தலைவர் கலியமூர்த்தி, இணைச் செயலாளர் மைக்கேல் மற்றும் கட்டுப்பாட்டு மேற்பார்வையாளர் அரவிந்த் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை உழந்தை ஏரிக்கரை அருகே பாரதி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகேஸ்வரி என்கிற அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை உழந்தை ஏரிக்கரை அருகே உள்ள ஜெயமூர்த்தி ராஜா நகர் பாரதி வீதி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகேஸ்வரி என்கிற அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. அதன்படி நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை அம்மனுக்கு விக்னேஸ்வர பூஜை, ஏஜமான சங்கல்பம், கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வாஸ்து சாந்தி, பிரவேச பலி மற்றும் முதல் காலை யாகசாலை பூஜை நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. அதன்படி காலை விக்னேஸ்வர பூஜை மற்றும் கோபூஜையுடன் துவங்கியது. தொடர்ந்து 2ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலமந்திர ஹோமம், பூர்ணகுதி நடைபெற்று மங்கள இசை முழங்க யாகசாலையிலிருந்து கலசம் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட ஆலய விமானத்தில் புனித நீர் ஊற்றப்பட்ட மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குருநாக் தேவ் குருத்வாரா கோவிலில் வழிபாடு. ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்பு. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் குருநாக் தேவ் குருத்வாரா சீக்கியர் கோவிலில் நடந்த சிறப்பு வழிபாட்டில் ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார். அரியாங்குப்பத்தில் குருநாக் தேவ்
குருத்வாரா சீக்கியர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் நேற்று பஞ்சாப் மாநில புத்தாண்டை ஒட்டி நேற்று மதியம் சிறப்பு சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு நடந்தது. இதில் சிறப்பு விருந்தினராக ஆளுநர் கைலாஷ்நாதன் வழிபாட்டில் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூனியன் ஆணையர் விநாயகமூர்த்தி, புதுச்சேரியில் வசிக்கும் சீக்கிய மதத்தை சேர்ந்தவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மதியம் பஞ்சாப் மாநில பாரம்பரிய முறைப்படி அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 149வது ஆண்டு பெருவிழா, ஆடம்பர தேர்பவனி, ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. மகளிர் இட ஒதுக்கீடு மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாட்டு பெண்களை அவமதித்துள்ளனர். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மீது முன்னாள் மத்திய அமைச்சர் முரளிதரன் குற்றச்சாட்டு. கோடைக்கால தொற்று நோய்கள், பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறை எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.